வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் ஸ்பைசி மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீளமாக. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 பூண்டு, 1 ஆனியன், கொஞ்சம் கடலை மாவு, அதாவது ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தக்காளியை நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. வெண்டைக்காய் மொத்தமாக போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த வெண்டைக்காய் ரெடியாக இருக்கும்போது நம்ம இதெல்லாம் தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இந்த நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ லைட்டாக வதங்கி வச்சு ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகப்பொடி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து இந்த தக்காளி நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. இந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த மசாலா இதில் போட்டுடலாம். இந்த ஃப்ரை பண்ண மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் அரிசி மாவு வேணா கூட சேர்த்துக்கலாம். சிம்லையே வச்சு மூடி வச்சிருங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆச்சு. கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசியான வெண்டைக்காய் குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது வெண்டைக்காய் ஸ்பைசி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.